அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஷின் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு இன்ஸ்டா சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து டெக்ஸ்ட் பண்ணதா டேக்குக்கு வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு டேக்குக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுங்க தான் பார்க்கணுமா, என் பசங்க பார்க்கக்கூடாதா பிஎல் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னாங்க. எனக்கு அப்போ க்யூரியஸாக இருக்குது, நிஜமாலுமே பசங்கள்லாம் அந்த வீடியோஸ் பார்ப்பாங்களா? எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஒரே ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான். சப்போஸ் இந்த வீடியோ யாராவது பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லெட்மி நோ இந்த கமெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்குமா, நீங்களும் பார்ப்பீங்களா, பசங்களும் பார்ப்பாங்களா, எனக்கு தெரிஞ்சுக்கணும், க்யூரியஸாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, எனக்கு அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லெட்ஸ் ஸ்பேஸ் காது பார்க்கலாம். இப்போ டேகுக்கோட ரூமில் தான் டேகுக்கு 2 பேருமே இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு இந்த ஹெட் போர்டு இருக்குல்ல பின்னாடி பெட்டில் சாயிற மாதிரி, ஸோ அதில் வந்து சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. 2 காலி விரிச்சு வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. டேங் வந்து அவங்க 2 காலுக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு பின்னாடி வந்து டேங்கோட இடுப்பை சுற்றி இப்படி கையை போட்டு ஹக் பண்ணி அவங்களோட சின்ன வந்துட்டு டேங்கோட ஷோல்டரில் வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. டேங் வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஜங்குக்கு மேலே பின்னாடி சாஞ்சிட்டு அவங்க புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்து டேங் படிச்சுட்டு இருக்க புக்கே பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் போர் அடிக்குதுன்னு அவங்க வந்துட்டு ஏஞ்சல் நம்ம எங்கேயாவது வெளியில போகலாமா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேங் இருந்துட்டு ப்ளீஸ் பேபி ஒரு 10 நிமிஷம் முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு பேபி அப்படின்னு வார்த்தை கேட்டவொடனே அவ்வளோதான், ஜங்குக்கு பேசல பெரிய ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்கு இருந்து சிரிச்சிட்டே அப்படி வந்து திரும்ப புக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க அடி வயிற்றுக்குள்ளே என்னமோ பண்ணுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து இங்கே சீனில் வந்து ஷோல்டரில் வந்து சின்ன வச்சுருந்தாங்கல்ல, அப்படியே கொஞ்சம் திரும்பி டேங்கோட நெக்கில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பண்ணோடனே டேங்கு வயிற்றுக்குள்ளே வந்து என்னமோ பட்டாபிச்சு படுக்கிற மாதிரி ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் ரைட் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தாதுன்னு ஜங்குக்கு அடுத்து பண்ணுற ஸ்டெப்பில் வந்து டேங்கோட மூச்சே நின்று போச்சு. ஜங்குக்கு டேங்கோட டிஷர்ட்டை தூக்கிட்டு அவங்களோட பேர் வச்சுருக்குள்ள உள்ளுக்குள்ளே கை விட்டு அவங்களோட இடுப்பு அப்படியே இருக்கும்போது பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே வந்து கை வச்சு அவங்களோட இடுப்பை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. டேங்கு ஒரு மாதிரி கூசுது, ஒரு மாதிரி பண்ணுது. ஜங்குக்கோட இன்னொரு கை வந்து டேங்கோட டிஷர்ட் இருக்கு இல்லையா, டிஷர்ட் ஸ்லீவை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. டிஷர்ட்டோட ஸ்லீவ் பிடிச்சி கீழே இழுத்தா என்ன ஆகும், ஷோல்டரில் இருக்க டிஷர்ட் அப்படியே கீழே விழுந்துரும்ல. ஸோ அப்படியே வந்து ஷோல்டரில் வந்து ஓப்பன் மவுத் கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிஸ் கொடுத்துட்டே இருக்கே டேங்கால் சுத்தமாக முடியல. டேங் வந்து அப்படி புக் எடுத்து அவங்களோட இது நெத்தியில் வச்சுட்டு அப்படியே இருக்குமா கண்ணை மூடிக்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னமும் உள்ளுக்குள்ள வந்து ஹாட்டான சென்சேஷனாக இருக்குது. ஒரு மாதிரி வியர்டாக பாடி ஃபீல் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது. ஜங்குக்கு பண்ணதுக்கு எல்லாமே அவங்க பாடி வந்து அவங்க அறியாமல் அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இன்னும் ஜங்குக்கு டேங் வந்து முடியல. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பில் இருந்து கை அப்படியே வந்து அவங்க டம்மிக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்க வயிற்று தான் அப்படியே பிடிச்சி வயிற்று அமுக்கி இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வயிற்றுக்குள்ள அந்த நாவலுக்குள்ளெல்லாம் வந்துட்டு விரல விட்டு டேங்க்கு வந்து மூச்சு விட முடியல. இங்கே ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமாக ஆரம்பிக்குது. புக்கு தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே பின்னாடி வந்து அப்படியே ஜங்குக்கோட அவங்களோட தலையை வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சுருக்காங்க. முன்னாடி தானே உட்காந்துருக்காங்க, அப்படியே பின்னாடி வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சுருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அப்புறம் டேங் வந்து திடீர்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து ஜங்குக்கோட கை கொஞ்சம் கொஞ்சமாக டேங்கோட செஸ்ட் நிப்பிள் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களால முடியல. அதுக்கு மேலே கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. குக்கி வெளியில போகலான்னு சொன்னல, வா வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி டேங்கு திரும்பி எந்திரிச்சு பேசவும் ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் வெளியில போகணும், வெளியிலலாம் போவேன், இங்கே உட்காருவா நீ உட்காந்துக்கோவா மறுபடியும் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்கு இருந்துட்டு இல்லை குக்கி இன்னும் வெளியில போகலாம், இது சரிப்பட்டு வராது, என்ன சரிப்பட்டு வராது, அதெல்லாம் சரிப்பட்டு வரும், நீ வா, நீ எனக்கு வா, நீங்க வந்து உட்காருன்ற வந்து உட்காரு சி போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க் அங்கேருந்து ஓடிடுறாங்க. நிற்கவே இல்லை. ஜங்குக்கு வந்து நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டேங்க் பின்னாடியே போகிறாங்க. டேங்க் போய் கப்பலில் போயிட்டு அவங்க வெளியில் போகணும்ல, ஸோ அதனால் வந்து கிளாஸில் போய் வந்து ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக்கு போய் டேங்கோட பின்னாடி நின்று பின்னாடி இருந்து டேங் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு அவங்களோட நோஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக டேங்கோட லிப்ஸில் வச்சு நெக்கில் வச்சு அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சல் வெளியில் போகணும், வெளியில் போவேன், நம்ம இங்கேயே இருக்கலாமே ப்ளீஸ். அது ஓகே, அது எனக்கு கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும், நம்ம வெளியில் போகலாம், முதல்ல நீ இப்படி நிற்காத, கொஞ்சம் தள்ளி இல்லை, ஏன் எதுவும் நான் தள்ளி நிற்கணும், நான் அப்படி தான் இருப்பேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்கு திரும்ப ஹக் பண்ணு. டேங்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சட்டுப்பட்டு கையில் கிடைக்கிற ஏதோ ட்ரெஸ் எடுத்து அப்படியே திரும்பி இன்னும் ட்ரெஸ்ஸு இதை மாற்றிக்கோ, நான் போய் வாஷ்ரூம் போய் மாற்றிட்டு வரேன். ஏஞ்சல் நானும் வரட்டுமா? எங்கே வர? வாஷ்ரூம்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீயும் நாங்கள் ஒன்றா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா? ஏன் பண்ணக்கூடாதா, தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அழகாக கண்ணை சிமிட்டி காமிக்கிறாங்க. டேங்க் வந்துட்டு சி போடா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க் எங்கேருந்து குடுக்குன்னு வாசனுக்குள்ளே வர்றாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இஞ்சல் போகாத நில்லு போகாது
இருடா, என் கூட இருந்து ட்ரெஸ் கூடவே மாற்ற மாட்டேங்கிற. இரு, கூடி சீக்கிரத்தில் கச்சேரியே வைக்கிறேன், வெயிட் பண்ணு. இது ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், வெளியில் சொல்லலை, இது மைண்ட் வாய்ஸ். இப்போ கட் பண்ணா டேயாங் தான் வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு அவங்க அப்படியே வாஷ்ரூம் டோரில் செஞ்சுட்டு, இதே மானங்கிட்ட மனசு இப்படி படப்படன்னு அடிச்சுக்குது. குக்கி குக்கி, நீ என்ன பண்ணுற உனக்கு தெரியுதா? நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியாடா? சத்தியம் மனசு முடியல, என் மூஞ்சி நின்றுடும் போல. கடவுளே கடவுளே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க மனசில் நெஞ்சில் கை வச்சு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ கட் பண்ணால் எனக்கு இது வந்து அம்மன் வரக்கூடிய டைம். ஸோ எனக்கு அமர்னே வருதுனால நம்ம அமர்னே வச்சுக்கோம், ஓகேவா? அமர் வரக்கூடிய டைம். ஸோ அமருக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுகா தான் வந்து அவங்களை பிக் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. சுகா ஜேகோப் 2 பேருமே போயிருக்காங்க. இப்போ வந்து ஜிம்மினா அப்புறம் டயாங் இதுக்கப்புறம் வைன் 3 பேர் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாலில் வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா மிஸ்டர் ஜியான் 2 பேர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவங்க ஃபோன் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் டைமுக்கு டைம் அப்படியே கிச்சனை திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு ஜங்குக்கோட மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறான் புருஷங்க, தனியாக உட்காந்துட்டு இருக்கேன், தவிக்க விட்டு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருக்காங்க. டைம் வெளியில் வருவாங்களா அப்படின்ட்டு. இது வந்து மிஸ்டர் ஜியோ நோட் பண்ணிட்டு, டே சார் அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்களா? அதுவா, இவ்வளோ அழகான பொண்டாட்டி வச்சுட்டு வேற யாரை பற்றி யோசிப்பாங்க? என் பொண்டாட்டியை பற்றி தான். ஐய அலையாத, வருவான், போங்கடாடி, பெத்த பையன்கிட்டே பொறாமப்பட்டுக்கிட்டு. பொறாமையா? அது சரி டேட், அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் வீடு சொல்லியிருந்தேன்ல கொரியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை பார்க்க சொல்லி. ஆமாம் சொல்லியிருந்தேன், ஆனால் எதுக்குன்னு சொல்லவே இல்லை. அதுவாப்பா, வேற ஒன்றும் கிடையாது. டயாங்க்கு வந்துட்டு நான் லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன், நார்மல் ஆகிட்டேன்றது சொல்லணும். அது வந்து நார்மலாக சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. அது ஒரு பெரிய ஹோட்டலாக பார்த்து டெக்கரேட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டே பார்த்து சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் சிரிச்சிட்டு, அப்போ நான் உனக்கு ஆல்ரெடி எல்லா ஹோட்டல்ஸும் அனுப்பிச்சிட்டேன்டா பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல. இன்னும் ஜங்குக்கு வந்து அவசரமாக ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சுகாவோட வாய்ஸ் கேட்குது, அமர் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி குரல் கேட்குது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, அமர் வந்துட்டாங்க. வந்தோடனே மிஸ்டர் ஜியானும் சரி ஜங்குக்கும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அமர் வந்து மிஸ்டர் ஜியான் கிட்ட போய், அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டுப்பிடிக்கும். அவரு திரும்ப கட்டுப்பிடிச்சு, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படிடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே அமர் வந்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. பக்கத்துல குக்கி நிற்கிறத பார்த்துட்டு, குக்கி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஆக்ட் பண்ண. ஜங்குக்கு பெரிய பன்னி ஸ்மெல்ல காமிச்சு, சாரி நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கியூட்டாக வயசுல கேட்குறாங்க. அமர் இருந்துட்டு, சூப்பராக இருக்கேன், உனக்கு நான் நிறைய டாய்ஸ் அதுக்கு PSP 5 வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஜங்குக்கு வந்துட்டு, நிஜமாவா அப்படின்ற மாதிரி அழகாக சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. உடனே அமர் இருந்துட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே என்னோட பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா 2 பேத்தையுமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. உடனே ஜேகோப் இருந்துட்டு, அதுவா அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்கு இன்னொரு நியூ மெம்பர் வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம இருந்துட்டு, ஓ சொல்லவே இல்லை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஜேகோப்பு கை கொடுத்து கட்டிப்பிடிக்க. ஜேகோப் இருந்துட்டு, எதுக்குடா அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமா நீ தானே சொன்ன அப்பா பார்க்க போறல, அதுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி சொல்லு. ஜங்குக்கு இருந்து அவனோட முதுகுலேயும் ரெடியப்பட்டு, அமரோட முதுகு ரெடியப்பட்டு, இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சொல்ல வந்தது ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு இன்னொரு பிரதர் இல்லை வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம இருந்துட்டு, அப்படியா அப்படின்ற மாதிரி அமருக்கு செம்ம ஹாப்பி. உள்ளுக்குள்ள ஏன்னு யாருக்குமே தெரியல, உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உடனே ஜங்குக்கு கட்டி பிடிச்சி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மருக்கு வந்து ஜங்குக்கு கல்யாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஏன்னு நான் சொல்கிறேன். செக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி அமர் கேட்க. உன்னை சுகா இருந்து சொல்கிறாங்க, இல்லை எல்லாமே அவசரமாக நடந்துச்சு, அதனால சொல்ல முடியல, அதோட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அமர் இருந்துட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க. உன்னை ஜங்குக்கு இருந்துட்டு, அவங்கெல்லாம் கிச்சனில் இருக்காங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்டால் சொல்லிட்டு ஜங்குக்குள்ளே போகிறாங்க. நம்ம இருந்துட்டு, இவன் இப்போ கிச்சனுக்குள்ள தான் போக ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுவா டேயாங் வந்ததுக்கு அப்புறம்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல. டேயாங் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை டேயாங் வந்து ஜங்குக்கோட ஹஸ்பண்ட் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜங்குக்கு வந்து கிச்சனுக்கு கூப்பிட போயிட்டாங்களா. அந்த கேப்பில் வந்துட்டு மிச்சம் 3 பேர் வந்து அமர்கிட்ட என்ன நடந்துச்சு, டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து எப்படி மீட் பண்ணாங்க எல்லாம் சொல்கிறாங்க. அமருக்கு வந்து ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே செம்ம ஹாப்பி. அது எதுக்குன்னு தெரியல, கொஞ்சம் எதுக்குன்னு யாருக்கும் புரியல, பட் ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ கிச்சனுக்குள்ளே தான் ஜங்குக்கு போனோடனே அமர் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்ல. உடனே ஜிம்மினா டேயாங்கு அப்புறம் வைன் 3 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னே ஜிம்மினா வந்துட்டு, அதுக்குள்ளே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க. ஆமா அப்படின்ற மாதிரி தலையை டிங்கி நாட்ட. உடனே ஓடி போறாங்க, 2 பேருமே வெளியில ஓடிடுறாங்க. அதாவது ஜிம்மினா ஒயின் 2 பேருமே வெளியில ஓடிடுறாங்க. டேயாங் வந்துட்டு, அட்லீஸ்ட் அடுப்பையாவது ஆஃப் பண்ணி போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்குள்ள 2 பேரும் ஓடிட்டாங்க. டேயாங் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படி திரும்புறாங்க ஜங்குக்கு பார்க்க. ஜங்குக்கு டேயாங் கிட்ட வராங்க. வந்து உடனே ஜங்குக்கு உடனே டேயாங் வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜங்குக்கு வந்து திரும்ப டேயாங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு,
அதுக்கும் மேலடி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க திரும்ப வந்துட்டு அவங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டு அப்புறம் ஏன் ஏஞ்சில் என்ன பார்க்கவே வரல அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கிட்டே அவங்க வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜங்கு கூட முடி அப்படி கோதி கொடுத்துட்டு அதுவா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுல்ல கேக் பேக் பண்ணிட்டு இருந்தேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு கேக்கா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கிட்டே அங்கே வந்துட்டு கண்டிப்பா இல்லை ஏன் கியூட்டான புருஷனுக்காக சாக்லேட் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஜங்குக்காக அவங்க கேக் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கியூட்டாக சொல்ல டேயாங்க வந்து ஜங்குக்கோட கணத்தை கிள்ளிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட லிப்ஸில் கண்ணத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்க அப்படியே கண்ணு மூடி இந்த கிஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்கு டேயாங்க வந்துட்டு கேக்கை பார்க்கணுமா எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு வேணும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கியூட்டாக சொல்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு கேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயாங் அந்த சைட் திரும்பினோடனே ஜங்குக்கோட அந்த க்யூட்டான ஃபேஸ் வந்து அப்படியே மாறுது. லவ்வபுல்லாக டேயாங்க அப்படியே பார்க்குறாங்க, லவ்வோடு பார்க்குறாங்க. டேயாங்க அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து கேக் எடுத்துட்டு திரும்பி ஜங்குக்கு பார்க்கவும் ஜங்குக்கு அப்படி திரும்ப பழைய எப்படி க்யூட்டாக அப்படி ஃபேஸை மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இங்கே பாரு உனக்காக தான் அந்த கேக் அப்படின்ற மாதிரி அந்த கேக்கை காமிக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்து கேக்கெலாம் நோட் பண்ணல, டேயாங்கோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கேக்கை பார்த்துட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங்க வந்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. டேயாங்க இருந்துட்டு அந்த ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜங்குக்கு டேயாங்க பார்க்குறாங்க. ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் கண்ணில் இன்னொருத்தர் வந்து அப்படியே மறந்து போயிட்டாங்க, உலகத்தையும் மறந்து போயிட்டாங்க. அப்படியே பயங்கரமாக ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து அப்படியே கை எடுத்து டேயாங்கோட ஃபேஸை கப் பண்ணலான்னு போகிறாங்க. அப்போ தான் ஹால்லேருந்து பயங்கரமாக சத்தம் கேட்குது. டேயாங்க இருந்துட்டு என்னாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுக்கு இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அதுவா அமர் வந்திருக்கான்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே நம்ம கேக் அப்புறமா கட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அந்த ஜிம்மினாவும் வைனும் சொன்ன அந்த கூல் காய் கெஸ்ட் யாருன்னு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி டிங்கின்னு தலையாட்ட டேயாங்க போயிட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு கேக்கை வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி டேங்கையே பார்த்துட்டே இருக்காங்க. என் கண்ணு இமிக்க கூட மறந்துடுறாங்க. டேங்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை இப்படி பார்த்துட்டு இருக்கு. டேங்க் கேக்கை வச்சுட்டு ஜங்கு கிட்ட வந்துட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து டேங்கோட கை எப்படி இருக்குமோ பிடிச்சிட்டு அப்படி வெளியில் போகிறாங்க. ஒன் ஸ்டெப் எடுத்துச்சா கிச்சனை விட்டு வெளில ஹாலுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் ஜங்குக்கு வந்து அப்போ அப்படி நிற்கிறாங்க. டேங்க் திரும்பி என்னாச்சு குக்கி அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்து டேங்க் அப்படியே பிடிச்சி பின்னாடி இழுக்கிறாங்க. டேங்க் ஒரு நிமிஷம் ஜர்க்காயிடுறாங்க, பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அப்படி பிடிச்சி எடுத்து டேங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு டேங்க் அவங்கள பேஷனேட்டான ஒரு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேங்க அப்படி கசிரிச்சிட்டு அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி வந்து திரும்ப கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ் அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குது. இப்போ கட் பண்ணால் ஹாலில் பார்த்தா அமர்கிட்ட வந்து ஜிமினாவும் இன்னும் பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்காங்க. பல பேசிட்டே இருக்காங்க. அமரால் முடியல, அவங்க டன் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜிம்மி வந்துட்டு ஏன் அதுக்குள்ளே போர் அடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இருந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன வெல்கம் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கை விரிக்க ஜிமினா ஃபர்ஸ்ட் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினாவோட பின்னாடி தட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மினா வந்துட்டு ஹக் பண்ணி வெளியில் வரவும் கரெக்டாக டேக்குக்கு வந்துட்டு ரூமில் கிச்சன்லேருந்து வெளியில் வராங்க. ஒருத்தர் பிடிச்ச மாதிரி அப்படியே வெளியில் வராங்க. அமர் அப்படியே வந்து டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்கிட்டே இப்படி கண் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. வேற யாரையுமே திரும்பி பார்க்கவே இல்லை. ஜிம்மினா வந்து ஹக் பண்ணி முடிச்சிட்டாங்களா. இப்போ வைன் வந்துட்டு அமர் ஹக் பண்ணுறாங்க. ஸோ அமர் வந்துட்டு வைனையும் ஹக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கண் முழுக்க டேயாங்க மேலே மட்டும்தான் இருக்குது. அப்படி டேயாங்கே பார்த்துட்டு இருக்காங்க. வைனும் ஹக் பண்ணிட்டு அப்படி பின்னாடி வந்துட்டாங்க. இப்போ அமர் வந்துட்டு நீயா அப்படின்ற மாதிரி டேயாங்க பார்த்து கேட்குறாங்க. உடனே ஹோபி இருந்துட்டு ஓ உனக்கு இப்போ டேயாங்க முன்னாடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அமருக்கு இன்னும் ஷாக்கு, இது டேயாங்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஷாக்கு. இப்போ அமரோட மைண்ட் வைஸ் தான் என்னது ஜங்குக் டேயாங்க கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னா கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோன்னா ஜங்குக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டேயாங்க வந்து மீட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ ஜங்குக் கூடவே வந்து அமரும் இருந்திருப்பாங்க. அமருமே டேயாங்க பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் தோணியிருக்காது. நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க. பட் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு டேயாங் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். அவங்க டேயாங் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். ஆனால் ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் பார்த்து உடனே லவ் பண்ணது ஜங்குக் தான். அமருக்கு உடனேலாம் லவ் வந்திருக்காது, அதுக்கப்புறம் லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டேயாங் வந்து இவ்வளோ தேடி அலைஞ்சிருப்பாங்கன்னா டேயாங்க்கு பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவங்களாலையும் வந்து ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது இல்லையா, யூஎஸ் சிட்டிசன். ஸோ அதனால அங்கே கிளம்பி போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வந்து திரும்பவுமே டேயாங் வந்து தேடி இருப்பாங்க. அப்பவுமே டேயாங் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் இப்போ 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 கூட வந்து வந்தது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டேயாங்க பத்தி தேடுறதுக்கு. டேயாங்க பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக தான் இப்போ கூட வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு இங்க வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து டேயாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஜங்குக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேயாங்க திரும்பி பார்க்க போறது இல்ல. ஸோ அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் கூட அப்படியே அவங்க லைஃப் போயிடும். டேயாங்க பார்க்க மாட்டாங்கல்ல. அது அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் அமர் இருந்தாங்க. அமர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தன்னோட சொந்த பிரதரே வந்து டேயாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவருக்கு இப்ப அமரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஜெலஸா ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபீல் அப்படி இல்லை, கஷ்டமா இருக்குதான். அது ஏன் அப்படின்னா வந்து டேயாங்கால எப்படி வந்துட்டு ஒரு லிட்டில் ஸ்பேஸ்ல இருக்க ஒருத்தவங்க கூட வந்து சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் அப்படிலாம் மாதிரி அமர் யோசிச்சே அப்படி இருக்காங்க. அப்பதான் ஜிம்மினா இருந்துட்டு அமர் அமர் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஷோல்டர் பிடிச்சி உழுக்கவும் அமர் வந்து இப்பதான் ரியாலிட்டிக்கு வராங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே டேயாங்க பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங்க்கு வந்து அமர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்து இன்னும் இருக்குமா ஜங்குக்கோட கை இருக்குமா பிடிக்க அதை வந்து அமர் நோட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரியுது, ஓகே டேயாங்க்கு வந்து இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி. உடனே திரும்பி டேயாங்க பார்த்து ஜங்குக்கு பார்க்குறாங்க அமர். அம்மா பார்த்துட்டு குக்கி நிஜமானுமே உன் ஹஸ்பண்ட் அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஆமா என் பொண்டாட்டி பேரழகு தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில ஆமா என் ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப அழகு கியூட் இல்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கியூட்டா சொல்றாங்க. உடனே வைன் வந்துட்டு ஓ அப்படியா, நாங்க கூட வந்து உனக்கு டேயாங்க தெரியும்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அமர் இருந்துட்டு எனக்கு தெரியலாம் செய்யாது. நான் இவ்வளோ அழகு பேரழகு பார்த்தா யாரு தான் அப்படி நிக்க மாட்டா, அதான் ஒரு நிமிஷம் தகச்சு போயிட்டேன். அப்புறம் டே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்து அமரை பாக்குறாங்க. அமர் வந்துட்டு அப்படி கூப்பிடலாம் இல்ல அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இருந்துட்டு அப்படின்ற சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. இன்னுமே ஜங்கு கையை பிடிச்சி ஜங்கு பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அமர் இருந்துட்டு டேய் நீ நிஜமானுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அமர் சொல்லவும் டேயாங்க இருந்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டா ஒரு குட்டி சிரிப்பு கொடுக்குறாங்க. அதாவது அமருக்கு அந்த சிரிப்பு பார்த்தோன்னே எங்க அமருக்கு உள்ளுக்குள் என்னமோ பண்ணுதோ. அமர் இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆனால் நம்ம இருந்துட்டு ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டேயாங் கிட்ட போறாங்க. ஆனா டேயாங்கா டக்குன்னு போய் ஜங்கு கூட பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. டேயாங்க ஜங்கு கூட ஷர்ட் போட்டிருக்காங்க, ஷர்ட் வந்து இருக்குமோ அப்படி பின்னாடி பிடிச்சிக்கிட்டு ஜங்கு கூட பின்னாடி போய் இப்படி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் உள்ளுக்குள்ள வந்து ஜங்குக்கு வந்து இன்னும் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. ஜங்குக் எப்படி சொல்றது, ஜங்குக்கு பின்னாடி போய் டேயாங் நிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஜங்குக் கிட்ட அந்த ப்ரொடெக்ஷன் டேயாங்க்கு கிடைக்குது இல்லை. அதை நினைக்கும் போது ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உடனே சுகா இருந்து சிரிச்சுட்டு அமரை பார்த்து டேய் ஒன்னு இவன் ஒன்றும் அவங்க ரெண்டு பேர்த்த மாட்டி கிடையாதுடா, அவன் ரொம்ப ஷை டைப். உடனே ஜெய்கோப் இருந்துட்டு ஆமா அவனும் உன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது, அதிகமாக விளவிளலாம் பேசலாம் மாட்டான், ரொம்ப காம், மற்றவங்க கூட ஹேண்ட் ஷேக் கூட பண்ண மாட்டானா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்பர் இருந்துட்டு ஓ அப்படியா எனக்கு தெரியாது சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜிம்மினா இருந்துட்டு மற்றவங்க கிட்ட தான் அப்படி, ஆனால் அவன் குக்கி கூட இருக்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட் பர்சன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனு வாங்கி வந்துட்டு ஆமா ஆமா நானும் பார்த்துருக்கேன், குக்கி கூட இருக்கும்போது அவன் டோட்டலான வேற மாதிரி பர்சனாக இருப்பான். இதை கேட்கும் போது ஜங்குக் ஃபேஸில் வந்து ஒரு பெரிய பன்னி ஸ்மெல்லே வருது. ஆனால் அது உண்மை தான், ஜங்குக்குமே வந்து டேயாங் கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஜங்குக் கூட இருக்கும்போது தான் டேயாங்கோட அந்த ஒரு குழந்தை தரமான விஷயம் வந்துட்டு வெளியில் வரும். ஜங்குக் தொட்டால் மட்டும்தான் டேயாங் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, வேற யாரையும் தொட கூட விட மாட்டாங்க. ஜங்குக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேயாங் கிட்ட அவங்க ஸ்பெஷலாக இருக்கும், அவங்க டேயாங் கிட்ட அவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இது சொன்ன உடனே அம்மன் ஃபேஸில் இவ்வளோ நேரம் ஒரு சிரிப்பு இருந்திருக்கும், அது இப்போ இல்லை, அப்படி போயிடுச்சு. அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இரிட்டேட் ஆகுது. இது பார்த்தாதுன்னு டேயாங் வந்துட்டு இன்னுமே ஜங்குக்கு பின்னாடியே தான் நின்றுட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்துட்டு சரி சரி போய் குளிச்சுட்டு வா, டைம் ஆச்சு, வந்து நாங்கள் உனக்காக ஸ்பெஷல் டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம், சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அமர் வந்துட்டு அங்கே போகலான்னு போகிறாங்களா. டேயாங் இன்னும் ஜங்குக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்களா. ஜங்குக்கு வந்து இப்போ தான் திரும்புறாங்க. அப்படி திரும்பி டேயாங்க பார்த்து டேயாங்க ஹக் பண்ணிட்டு டேயாங்கோட ஃபோர்ஹெட்லேருந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இதில் சொல்கிற மாதிரி அவங்க ஃபோர்ஹெட்லேருந்து கிஸ் கொடுக்குறாங்க. இதை பார்க்க அமருக்கு உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வருது, பயங்கரமாக ஜெலஸ் ஆகுது. இப்போ பார்த்தோன்னா அமர் வந்து ஒரு 2 days ஆயிடுச்சு. இந்த 2 daysமே வந்து அமர் வந்து டேயாங் கூட வந்து ஒரு குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க டேயாங் கிட்ட பேசுறதுக்கு. டேயாங்குமே வந்து அமரை பிடிச்சிருக்கு தான், அதனால ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசுகிறாங்க, ஜோயலாக பழகுறாங்க அப்படின்றதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு தான்.
ரொம்ப இல்லை பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்டாக ஓகே தான். ஆனால் வந்துட்டு டேயாங்க்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா அமர் வந்து டேயாங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வருது, கொஞ்சம் டச்சியாக இருக்கிறது பிடிக்கல, தொடுறது வந்து பிடிக்கல. அது வந்து டேயாங் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அமர் அப்படித்தான், ஜிம்மினாக்கிட்டேயும் சரி ஒயின்கிட்டேயும் சரி அவங்க வந்து ஹக் பண்ணுவாங்க, அவங்க ஷோல்டர் தொடுறது, தலையில் தட்டி கொடுக்கறது, பக்கத்தில் உட்காருது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மக்கிட்டேயும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் டேயாங்க்கு வந்து டச்சியாக இருக்கிறது பிடிக்காது இல்லையா? அதனால் டேயாங் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் அமரை கிட்ட மட்டும் விட மாட்டாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஜங்குக்கு வந்து இது கவனிக்கலான்னு கேட்டால் ஜங்குக்கு கவனிக்கலை. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல வந்து அமரை தெரியும், அமர் வந்து அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது, அவன் வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்லியான டைப்பு. ஸோ அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கிறது வந்து அவனோட நேச்சர் தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நினச்சி விட்டுட்டாங்க. அவங்க எதுவுமே கண்டுக்கல, சரி இவனோட நேச்சர் இது அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தோன்னா டேயாங் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணும்போது அவங்க ஃபேஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்மைல் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாட்டி ஆயிட்டாங்க. டேயாங்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காவே நடந்துட்டு இருக்காங்களா, அதெல்லாம் நினைக்க நினைச்சிட்டு எப்படி சமைச்சிட்டு இருக்காங்களா, அவங்க ஃபேஸ்ல வந்து இப்படி சிரிப்போட சமைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க சிரிப்பு போயிடுது. ஏன்னா பின்னாடி இருந்து யாரோ ஹக் பண்றாங்க. யாரு? ஜங்குக்கு தான், வேற யாருக்கு தைரியம் இருக்கு டேயாங் வந்து ஹக் பண்றதுக்கு? அவங்க ஹக் பண்ணவும் ஜயாங் ஃபேஸ்ல இப்போதான் ஒரு சிரிப்பு வருது. சிரிப்பு திரும்ப வந்துருச்சு. குட் மார்னிங் பேபி அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து சொல்கிறாங்க. திரும்பி ஜங்குக்கோட இது ஹேரை வந்துட்டு கோதி விடலாம் அப்படின்னு திரும்புகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஓ பேபியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, அமர் தான் வந்து டேயாங் வந்து பின்னாடி இருந்து பேக் ஹக் பண்ணிட்டு நின்னது. டேயாங் நினச்சிக்கிட்டாங்க அது குக்கி அப்படின்னு சொல்லிட்டு. டேயாங் டக்குன்னு திரும்பி பார்த்தா அமர் இன்னும் வந்து டேயாங் விடுற மாதிரி தெரியல. டேயாங்கோட 2 பக்கமும் இடுப்பில் வந்து கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. டேயாங் சரியான கோவம் வருது. அப்படியே கையை தட்டி விட்டுட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன தைரியம் வந்து மேலே கை வைப்ப அப்படின்ற மாதிரி டேயாங் கொஞ்சம் கோவமாவே கேட்குறாங்க. அம்மா இருந்துட்டு, இதுல என்ன இருக்கு, நம்ம 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதெல்லாம் சகஜம் தானே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? ஆனா நீ ஜிம்மினாக்கிட்டயும் ஒயின்கிட்டயும் இப்படி நடந்துக்கிட்டு நான் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி டேயாங் மறுபடியும் கேட்க. நம்ம இருந்துட்டு, அது அவங்கள வந்து நான் என்னோட தம்பி மாதிரி பாக்குறேன், அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு அது சரியா இருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேயாங் வந்துட்டு, அப்போ என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கலாமா? டே கமான், நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன் ஃப்ரெண்டும் கிடையாது, நீ என்னை தொடர்றதுக்கு உனக்கு ரைட்ஸும் கிடையாது, உன்னோட இடம் எதுவோ அதுலயே இருந்துக்கோ, என்னை தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத. சாரி டே, நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லிட்டு டேயாங்கோட ஃபேஸுக்கு அப்பலான்னு போகும்போது டேயாங் வந்துட்டு, சீ போ, நான் சொல்லிட்டே இருக்கல, நான் தொடாத, நோ தான் அப்படின்ற மாதிரி டேயாங் கத்துறாங்க. அந்த டைத்துல கரெக்டாக ஜிம்மினாவும் ஒயினும் வந்துடுறாங்க. உடனே டேயாங் வந்து திரும்பி ஸ்டவ் பார்த்து அவங்க பாட்டு கோவமாக பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்காங்க. உடனே ஜிம்மினாவும் ஒயினும் வந்துட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏதோ சத்தமாக கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அமர் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்க 2 பேர்த்தையும் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவனை ஒயின் இருந்துட்டு, ஓ ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்றரை ட்ரிப் போகிறோமாமே உன்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அமர் ஜிம்மினா இருந்துட்டு, வாவ் சூப்பர், நான் வரேன் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அம்மர் இருந்துட்டு, அப்போ டே அப்படின்ற மாதிரி டேயாங்க கை காமிக்க. உடனே ஜிம்மினா வந்துட்டு, டேயாங் நீ வரல அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங் வந்துட்டு, நான் எங்கேயும் வரல, நான் வரவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. ஜிம்மினா இருந்துட்டு, டே என்னாச்சு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கோவப்பட்டு நான் பாக்குறேன், என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கிட்ட போய் கேட்கறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு, என்கிட்ட பேசாத ஜிம்மினா, நான் யார்கிட்ட பேசுற முள்ள இல்லை, நான் நல்ல முள்ள இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி டேயாங் மறுபடியும் கத்தி பயங்கரமா பேச. ஜிம்மினா வந்து அப்படியே திரும்பி அமரை பார்த்து, நான் இதனால வரைக்கும் எப்படி கோவப்பட்டு பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. இருந்துட்டு, சரி விடுங்க, அவன் ஏதோ பேட் மூட்ல இருக்கான் போல, நம்ம போய் குக்கி கிட்ட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம இருந்துட்டு, ஆமா முதல்ல போய் மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. ஆனா அமர் மட்டும் 2 நிமிஷம் டேயாங் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. இந்த வெக்கங்கிட்டவனுக்கு வெக்கமே இல்லை போல. டேயாங்க பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடறான். டேயாங்க்கு இங்கே பத்துக்கிட்டு கோவம் வருது. டேயாங் கொஞ்சம் கூட பிடிக்கல. அமர் வந்து இப்படி வந்து பேக்கப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? அது வந்து குக்கி பண்ணலாம், குக்கி மட்டும்தான் பண்ணணும், வேற யாரும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. வேற யாரும் நம்மளை தொட்டாலும் நமக்கு அது பிடிக்கலன்னா அது பிடிக்கல தான், கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலன்னா அது இல்லை தான் அப்படின்னு அப்படிதான் எல்லாத்துக்கும். அதனால டேயாங்க்கு இங்கே ரத்தமே கொதிக்குது. உங்களுக்கு அவ்வளோ கோவத்துக்கு மேலே கோவமாக வருது. டேயாங் அப்படியே மறுபடியும் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து டேயாங் மறுபடியும் யாரோ பேக் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. டேயாங் இந்த டைம் யோசிக்கவே இல்லை, அப்படியே திரும்பி யார் அப்படின்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறமா தான் கவனிக்கிறாங்க, ஜங்குக்கு வந்து தரையில் தள்ளின ஃபோர்ஸாக தலையில் விழுந்துட்டாங்க. டேயாங்க்கு இது பார்த்தோன்னே அவ்வளோதான், உயிரே கையில் இல்லை. டக்குன்னு ஜங்கு கிட்ட போயிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறதுக்காக கை கொடுக்குறாங்க, தூக்கி விடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து இங்கே வந்து டேயாங் தள்ளி விட்டு கீழே விழுந்தது அது வலிக்கலை. டேயாங் எதுக்கு தள்ளி விட்டாங்க, டேயாங் உங்களை தள்ளி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜங்குக்கே அறியாமல் ஜங்கு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துருச்சு. அது வந்து வழியில் வந்த கண்ணீர் கிடையாது,
டேயாங் டக்குன்னு இப்படி தள்ளி விட்டாங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. ஒரு மாதிரி அழுகு கண்ணீரே வந்துருச்சு. டேயாங்க்கு ஜங்குக்கு அழுகிறது பார்த்தோன்னே டேயாங்கால தாங்க முடியல. அப்படி வந்து ஜங்குக்கோட ஷோல்டர் சுற்றி அப்படியே கையை போட்டு ஹக் பண்ணிட்டு ஷூ 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 ஒன்றும் இல்லை சாரி குக்கி சாரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட பின்னாடி இப்படி தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் நான் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி நார்மல் வாய்ஸில் தான் கேட்குறாங்க. ஆனால் டேயாங்க்கு வந்துட்டு அங்கே அந்த இதில் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க கவனிக்கல. அந்த டென்ஷன்லேயும் அந்த ப்ரெஷர் அதில் இருந்தால் அவங்க கவனிக்கல. ஜங்குக்கு என்ன எப்படி பேசினாங்கன்னு கவனிக்கல. டேயாங் வந்துட்டு அப்பெல்லாம் இல்லை குக்கி, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் மேலே தான் பேபி தப்பு, நான் தான் யோசிச்சுட்டு உன்னை தள்ளி சாரி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி குக்கி கிட்ட கேட்கவும் உனக்கு ஜங்குக்கு இருந்துட்டு மேலே தப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இப்போ டேயாங் வந்து இருக்குமா, அது ஆல்ரெடி கட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ இன்னும் டேயாங்கோட இடுப்பு சுற்றி கையை போட்டு டேயாங் இன்னும் கிட்ட எழுத்து ஜங்குக்கு வந்து டேயாங்கோட ஷோல்டரில் வந்து அவங்க ஃபேஸ் வச்சு அப்படியே மறைச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங் வந்துட்டு நானும் தான் லவ் யூ மோர் அண்ட் மோர் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஜங்குக்கு வந்து கெட்டியமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறாங்க. அப்புறமா டேயாங் அப்படியே திரும்பி ஜங்குக்கோட கண்ணத்தில் வந்துட்டு, கழுத்தில் தானே ஜங்குக்கோட ஃபேஸ் இருக்குது, அப்படியே திரும்பி ஜங்குக்கோட கண்ணத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ பின்னாடி வந்துட்டு அப்படியே டேயாங்கோட ஃபேஸ் அப்படி பிடிக்கிறாங்க. என்னாச்சு ஏஞ்சல், ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே டேயாங்க்கு அழுக வந்துடுது. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏன் அழுகிற, என்னாச்சு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி அந்த க்யூட்டாகவே தான் பேசுகிறாங்க, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் இந்த க்யூட்னஸ்க்கும் நார்மல் வாய்ஸ்க்கும் நடுவில் தான் ஒரு வாய்ஸ் வருது. முழுசு அவங்களால நார்மலாக பேச முடியல, முழுசாக க்யூட்டாகவும் பேச முடியல அப்படின்ற மாதிரி தலையாசிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து டேயாங் திடீர்னு திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு உன்னை தள்ளி விட்டல உனக்கு வலிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்கு இதை கேட்டவுடனே ஜங்குக்கு ஃபேஸில் வந்து தன்னறியாமலே ஒரு ஸ்மைல் வருது. டேயாங் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்படுறாங்கல்ல, அதனால அப்பெல்லாம் இல்லை பீ அப்படின்ற மாதிரி நார்மல் வாய்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்பெல்லாம் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே பாரு குக்கிக்கு ஒன்றும் ஆகல, குக்கி நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து இப்படி பின்னாடி வந்துடுறாங்க. பின்னாடி ஹக்லேருந்து வெளில வந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு அவங்களோட கட்டவரில் வச்சு டேயாங்கோட கண்ணத்தை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த கண்ணீர் இருக்குல்ல அதை அப்படியே தொடச்சி கொடுத்துட்டே இருக்கு. டேயாங் இருந்துட்டு நிஜமா உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு க்யூட்டாக பாட் பண்ணிட்டு கேட்க ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸு நீ இப்போ பண்ணுறது தான் உனக்கு என்னமோ ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எனக்கு ஒன்றும் ஆகுது, நான் நல்லா தான் இருக்கீங்க பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் பாடி ஃபுல்லாக காமிக்க உடனே டேயாங் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக்கோட பன்னி ஸ்மெல்ஸ் பார்த்தோன்னே டேயாங்கோட ஃபேஸில் சிரிப்பு வந்துடுது. அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. சும்மா பேட்ச் மட்டும் பண்ணுறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு பேட்சோடு விடுவாங்களா, அவங்க பாட்டுக்கு அப்படியே திரும்ப போயிட்டு அவங்க வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களும் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. வேறு யாரும் கிடையாது, அமர் தான். சம்மர் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெளியில் நடந்ததெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளெல்லாம் வந்து இப்படி சொல்கிறது நெருப்பு எரியுது, ரொம்ப ஜெலஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி அவங்க கண்ணில் வந்து இப்படி நெருப்பால் எரிச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு கோவம் வருது. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை டேயாங் வந்து இப்படி ஜங்குக் கிட்ட வந்து சாஃப்டாக நடந்துக்கிறது, ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறது, ஜங்குக் டேயாங்க கிஸ் பண்ணுறது. அவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி தானே இருப்பாங்க. அந்த பக்கி பயபிளுக்கு அது புரியலை. இந்த நல்ல மூமெண்ட்டை கெடுக்கிற மாதிரி அமர் இருந்துட்டு குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே வராங்க, கிச்சனுக்குள்ளே வராங்க. உடனே அமரோட குரலை கேட்டவுடனே கிஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. உடனே அமர் இருந்துட்டு குக்கி இங்கே தான் இருக்கேன், நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடவே ஜங்குக்கு இருந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, உனக்கு டைமே கிடைக்கலையாடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு வெளியில் நீ போ அம்மன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. நம்ம இருந்துட்டு நான் இம்பார்ட்டண்ட்டாக அவங்ககிட்ட பேசி ஆகணும் வா அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகலான்னு போகிறாங்க. இந்த ஜங்குக்கு திரும்பிட்டு அங்கே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு ஏஞ்சு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு ஜங்குக்கோட முடியை கோதி கொடுக்குறாங்க. அமர் இருந்துட்டு நீ கவலைப்படாதட்டே, நான் பார்த்துக்கிறேன் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கிட்டே அங்கே இருந்துட்டு ஒரு ஃபேக்கான ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. இதுதான் வந்துட்டு இப்படி சிரிச்சு பேசினாங்கல்ல அமர், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான ஸ்மைலோட பேசியிருப்பாங்க. ஜங்குக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒன்றும் வியர்டாக தெரியல. சரின்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறாங்க. டேயாங் வந்து அப்படியே திரும்பி குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ரெண்டு பேருமே, அதாவது ஜங்குக்கும் அமர் ரெண்டு பேருமே வந்து டேயாங் வந்து இந்த லவ்
கண்ணோட அந்த லவ் இருக்குல்ல, அந்த அந்த கண்ணோட அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங் ஜங்குக்கோட ஃபேஸ்ல லைட்டாக சிரிப்பு வருது. உடனே திரும்பி அமரை பார்க்குறாங்க. அமரும் ஜங்குக்கு வந்து டேயாங் எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஜங்குக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு. இவன் என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே அமர் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்கறது கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு அந்த அந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப பெருசாக இருக்கே, எங்கே வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஓ ஃப்ரிட்ஜை தான் அப்படி பார்த்துட்டு இருந்தானா, நான் கூட டேயாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து டேயாங்க்கு பக்கத்தில் இருந்திருக்கும், பின்னாடியே இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு சரி உன் ஃப்ரிட்ஜை தான் சொல்கிறான் பாரு அப்படின்னு வச்சுட்டு அவங்க கொள்ள எடுத்துக்கிறாங்க. எதுவும் பெருசாக யோசிக்கல. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து அமர் சொன்னாங்க இல்லையா, அமர் அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. இந்த ஸ்டோரியில் எப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கை விடவும் அமர் கொஞ்சம் பணக்காரங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து எல்லோரும் போக போகிறாங்க. டேயாங்க்கு வந்து இது போக வேண்டாம் தான் பிடிக்கல. பட் இருந்தாலும் ஜங்குக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால டேயாங்க்கு வேறு வழி கிடையாது. ஜங்குக்கு என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா அது ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அங்கே வச்சு டேயாங்கிட்ட உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனால் டேயாங் வந்து ஜங்குக்கு போகிறதுனால அவர் வழியே இல்லாமல் போகிறாங்க. மிஸ்டர் ஜான் மட்டும் வரல, யங்ஸ்டர்ஸ் மட்டும் போகிறாங்க, மிஸ்டர் ஜான் மட்டும் வரல. ஏன்னா அவருக்கு வந்துட்டு மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் அவரால் வர முடியல. மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க. ஒன்று போகிறாங்க, ஈவினிங் தான் கிளம்ப போகிறாங்க. இப்போ டேயாங் வந்துட்டு அமர் வந்து மறுபடியும் டேயாங்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் டேயாங் வந்துட்டு அமரை திரும்பி கூட பார்க்கல. டேயாங் அமருக்கு பிடிக்கவே இல்லை. டேயாங் ஜங்குக்கு வந்து எப்படி சொல்கிறது, அமர் வந்துட்டு மற்றவங்க முன்னாடி ஓகே தான், பட் ரொம்ப ரொம்ப டச்சியாக இருக்காங்க தனியாக இருக்கும்போது, மற்றபடி இருக்கும்போது தான். ஸோ டேயாங்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து டேயாங் வந்து ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து குரல் கேட்குது, என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியா டேயாங் அப்படின்ற மாதிரி அமரோட குரல் கேட்குது. ஒன்று டேயாங் திரும்பி பார்த்துட்டு உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு இவங்கிட்ட இப்படி டச்சியாக இருக்கிறது பிடிக்கல, என்ன தொடாத, அதுக்கு எனக்கு அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாம இருந்துட்டு டேயாங் அது அப்படி இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்னது அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க நாம இருந்துட்டு பிடிச்சிருக்குன்னா எப்படி சொல்ல வரேன்னா எனக்கு உன்னோட பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கு, உன்னோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் இருந்துட்டு இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கவோ பிடிக்காது, நான் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, கிட்ட வராமல் பேசினாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல அமர் இருந்துட்டு மறுபடியும் புரிஞ்சுக்காம டேயாங்கோட இடுப்பை மறுபடியும் பிடிக்க டேயாங்க்கு செம்ம கோவம் வந்துடுது. கைப்படி தள்ளி விட்டு டே மயிறு உனக்கு சொன்னால் புரியாது ஒரு தடவை அப்படின்ற மாதிரி கத்தவனே அமர் இருந்துட்டு டேயாங் நான் சொல்கிறத கேள, நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேயாங் இருந்துட்டு எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அமருக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே திரும்பி செவுத்துலேயோ கையோட ஒரு குத்துறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. கட் பண்ண இப்போ டேயாங் வந்து ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரூம்குள்ளே போனோடனே பார்க்குறாங்க ஜங்குக்கு வந்து கவுச்சில் உட்காந்துட்டு அவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸில் வந்து ஒரு குட்டி ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது. டேயாங்க்கு வந்து 100% தெரியும் ஜங்குக்கு வந்து டேயாங்கோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. இண்டீடு உண்மை தான், ஜங்குக்கு வந்து நிஜமாலுமே டேயாங்கோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோனில் வந்து டேயாங்கே தெரியாமல் சில சீக்ரெட் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஃபேஸில் அவ்வளோ பெரிய ஸ்மைல் இருக்குது. அன்னை ஜங்குக்கு இருந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு நிமிஷம் வந்து யாரோ டோர் கிட்ட வர மாதிரி இருக்குது. நிமிந்து பார்த்தா டேயாங் தான். ஸோ ஜங்குக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளே டேயாங் வந்து ஜங்கு கையில் ஃபோன் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஃபோனை வாங்கி டேபிளில் வச்சுட்டு ஜங்குக்கோட மடியில் உட்காந்து ஜங்குக்கோட இடுப்பை சுற்றி இப்படி கை போட்டு அவங்களோட செஸ்ட்டில் வந்து தலையை வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போச்சு. என்னடா புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்கு வந்து அப்படி சுற்றி வந்து டேயாங்கோட இடுப்பை சுற்றி ஒரு கையை போட்டு இன்னொரு கை வந்து டேயாங்கோட தொட மேலே இருக்குது. ஓகேவா, ஒரு சைடு கால் பட்ட மாதிரி டேயாங்கு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த தொடையில் கை வச்சுட்டு உடனே ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு ஏஞ்சல் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஜங்கு கூட இதில் செஸ்ட்டில் படுத்துக்கிட்டே தான் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு தலையாட்ட உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இருந்துட்டு குக்கி அமர் நல்லவனா அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் புரியல, இதுக்கு இவன் இந்த கேள்வி கேட்குறான் திடீர்னு அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலும் அமர் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து அப்படியே நிமிந்து ஜங்குக்கு அப்படி படுத்துட்டு அப்படி நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு குனிஞ்சு டேயாங்கோட ஃபேஸை பார்க்குறாங்க. டேயாங் இருந்துட்டு உனக்கு ஒன்று பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட ஆமாம் குக்கி அமரை பிடிக்காது, அமர் வந்துட்டு ஜங்குக்கு வந்து கூட பிறந்த பிரதர் மாதிரி, அந்த மாதிரி அப்படி தான் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேயாங் இருந்துட்டு திரும்ப அப்படி படுத்துக்கிறாங்க. ஜங்கு செஸ்ட்டில் படுத்துட்டு அப்போ எனக்கு மட்டும்தான் அவனை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஜக் அடிக்குது. என்ன இவன் திடீர்னு இப்பெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்னாச்சு ஏஞ்சு ஏன் உனக்கு பிடிக்கல சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன்னிட்டே அங்கே இருந்துட்டு அது அது எனக்கு தெரியல குக்கி, இன்னமும் எனக்கு பிடிக்கவே இல்லை அவனை, அது அவங்ககிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு குட் வைப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஏஞ்சல் அமரன் ஏதாவது திட்டானா
அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஜங்குக் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கல. ஒரு வேளை வந்து அமர் ஏதோ பிடிக்காத மாதிரி பேசிட்டான் போல, ரூடாக பேசிட்டான் போல, அதனால தான் டேங்க்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு டேங் வந்துட்டு ஒன்றும் இல்லை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கோட மடியிலேருந்து எந்திரிக்கலான்னு போக உடனே ஜங்குக்கு வந்து திரும்ப டேங்கை பிடிச்சி மடியில் உட்கார வச்சு இந்த தடவை இடுப்பை சுற்றி நல்லா டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. இன்னும் கிட்ட எழுத்து வச்சு பிடிச்சிட்டு இப்போ ஏஞ்சலுக்கு அமர் பிடிக்கலன்னா குக்கி அமர்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜங்கு க்யூட்டாக சொல்கிறாங்க. சொல்லி ஏஞ்சல் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னுட்டு அங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டாங்க. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் சொல்லி ஏஞ்சல் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றுட்டு அவங்க வந்து சரி இதுக்கு மேலே ஜங்கு கிட்ட மறைக்கிறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லிடுறாங்க என்ன நடந்துச்சோ அதை. அது குக்கி எனக்கு தெரியும் அமர் ஃப்ரெண்ட்லியான பர்சன், அதுக்கிட்ட ஜாலியாக பேசுவான் அப்படின்னு. ஆனால் அவன் என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியுமா. அவன் ரொம்ப என்னை வந்து தொடுறான், எனக்கு வந்து தொட்டு பேசுறது, அவன் கிட்ட வந்து உட்காருது எனக்கு சுத்தமாக பிடிக்கல குக்கி அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறாங்க. டேங் ஃபேஸில் வந்து கோவம் இருக்குது. ஜங்குக்கு வந்து இத்தனை நாளில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேங் வந்து கோவப்பட்டு பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாங்க அமர் வந்து அப்படியா பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எப்போ பார்த்தாலும் அமர் வந்துட்டு டேங் பக்கத்தில் உட்காருவான், டேங் கிட்டே போவான். அப்போது வந்து ஜங்குக்கு என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு ஜிம்மினா ஒயின் மாதிரி டேங்கிட்டையும் வந்து அமர் வந்துட்டு க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறான் போல், அதனால ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறான் போல், அதனால தான் அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி டேங் வந்து ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்டு விட்டுருப்பாங்க. இந்தளவுக்கு சீரியஸாக அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியா அவன் அப்படி பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேங் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்ட உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ நீ கவலைப்படாதீங்க, நான் அம்மர்கிட்ட சொல்லி அவன் உன்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன், உன்கிட்ட வரக்கூடாது உன்னை தொடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க. ஆனால் குக்கி நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் என்கிட்ட வராது என்ன தொடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னைக்கு நீ வந்து என்னை எப்பயுமே பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவல, பேக் ஹக் பண்ணுவல, அந்த மாதிரி இன்னைக்கு அவன் வந்து என்னை ஹக் பண்ணிட்டான் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் போய் எப்படி இருக்குமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு இங்கே செம்ம கோவம் வருது. என்ன தைரியம் வந்து அந்த கேனப் அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தை அவங்க மைண்டுக்குள்ளே அப்படி தான் வருது, கெட்ட வார்த்தை வருது. இருந்தாலும் அவங்க கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பல்ல கடிச்சிட்டு அப்படியே வந்து காம் டவுனாக இருக்காங்க. டேங் முன்னாடி காமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் குக்கி நீ வந்து என்ன ஹக் பண்ணப்போ நான் அவனை நினச்சவனை தள்ளி விட்டுட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு இன்னும் இருக்குமா ஹக் பண்ணிக்கும். நான் டேங் வந்து ஜங்குக்கு இன்னும் இருக்குமா கிட்ட இழுத்து நல்லா ப்ரொடெக்டிவாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி தட்டி கொடுத்துட்டு அதனால தான் காலையில் டே இப்படி பண்ணானா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. வெளியில் சொல்லலை, மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. டேங்கும் நல்ல ஜங்குக்கோட கைக்குள்ளே அப்படி ப்ரொடெக்டிவாக இப்படியே இருந்துடணும். அவங்க கைக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குது, எதுவுமே ஆகாது, யாரும் உங்ககிட்ட வர முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இருக்காங்க. அப்புறம் குக்கி இங்கே பாரு, இப்போ கூட நான் இங்கே வந்துடல, வரக்கு முன்னாடி கூட என்ன பார்த்தான், நான் அவனை கிராஸ் பண்ணி போனப்போ என் இடுப்பு பிடிச்சிட்டான்னு தெரியுமா, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு கோவமாக வந்துச்சு, தட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இந்த இடத்துல ரொம்ப கோவம் வருது. அவன் எப்படி சொன்னதுக்கப்புறமும் எப்படி அவங்க பொண்டாட்டி இல்லை எப்படி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம் வருது. அப்படி பல்ல கடிச்சிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா அவங்களுடைய கோவத்தை காமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மூச்சை வந்து செம்ம அன்னீவனாக இருக்குது. அவ்வளோ கோவம் வருது ஜங்குக்கு. ஜங்குக்கு இருந்துட்டு அங்கே இருந்துட்டு அப்புறம் சொன்னால் என்கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொன்னான், எனக்கு அவன் மூச்சை பார்க்கறதுக்கு கூட பிடிக்கல, அதனால் அவங்ககிட்ட நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் குக்கி இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஜங்குக்கு இருக்குமா அப்படி ஜங்குக்கு திரும்ப ஹக் பண்ணிக்க. ஜங்குக்கு வந்துட்டு அங்கே மறுபடியும் ஹக் பண்ணிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு நீ கவலைப்படாத ஏஞ்சல், நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நான் அமர்கிட்ட பேசுகிறேன் சரியா அப்படின்ற மாதிரி க்யூட்டாகவே பேசிட்டு அப்படின்ட்டு அவங்களோட பின்னாடி தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அந்த அமரோட பிஹேவியர் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க பொண்டாட்டிக்கிட்ட வாங்க அப்படி நடந்துக்கக்கூடாது இல்லையா, மிஸ்பிஹேவ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. பரவாயில்ல குக்கி விட நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், திரும்ப வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அங்கே இருக்குமா ஹக் பண்ணிக்க. ஜங்குக்கு வந்து அங்கே வந்து இன்னும் நல்லா கிட்ட இழுத்து வச்சு ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட டேங்கோட பின்னாடி இப்படி தடவி கொடுத்துட்டே தட்டி கொடுத்துட்டு டேங்கோட ஃபோர் ஹைட் இருக்கு இல்லையா, ஸோ வந்து ஜங்குக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு டேங்க வந்து அப்படி தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. டேங்க வந்து அப்படி ஜங்குக்கோட கைக்குள்ள அப்படியே ப்ரொடெக்டிவாக இருக்கு. இப்போ தான் ஜங்குக்கு வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அவங்க நடந்திருக்கா. ஜங்குக்கு வந்து இது நாள் வரைக்கும் இதை கவனிக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சாங்க, சரி ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நடந்திருக்குன்னா ஜங்குக்கு தெரியாது. ஜங்குக்கு சரியாக கவனிக்கல இதெல்லாம். அவங்க நம்ம வீடு தானே, நம்ம அண்ணன் தானே, என்ன நடந்துரு போகுது, எல்லாருமே அது தானே யோசிப்பாங்க, இப்படி அண்ணனை யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஜங்குக்கு இது நினச்சிக்கல. இப்போ நினைக்கும் போது தான் ஜங்குக்கு வந்து அம்மர் என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு இது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டேங் சந்தேகப்படலை, உண்மையாலுமே இப்படி
பண்ணுறானா அப்படின்ற மாதிரி இனிமேல் வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. லைக் காலையில் வந்து அமர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே ஃப்ரிட்ஜை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஜங்குக்கு வந்து பார்த்தப்போம். ஸோ வந்து அப்போ ஜங்குக்கு இப்போ தான் தெரியுது அவன் வந்து ஃப்ரிட்ஜை பார்க்கல, டேயாங்க தான் பார்த்துருக்கான். ஜங்குக்கு நினச்சது கரெக்டு தான், டேயாங்க தான் கண்ணு கூட அமைக்காமல் டேயாங்க தான் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு ஜங்குக்கு இப்போ தான் வந்து புரியுது. கோவமாக வருது, பயங்கர கோவம் வருது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா? இது பார்த்தாதுன்னு நான் அப்கமிங் வேறு கொடுக்குறேன். அப்கமிங் நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு அமர் வந்து திரும்பவும் தன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுனால ஒரு மாதிரி அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜங்குக்கு அங்கே வராங்க. ஜங்குக்கு பார்த்தோன்னே அவங்க போய் ஜங்குக்கு இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோட செஸ்ட்டில் அவங்களோட ஃபேஸை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அவங்களால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் நான் தான் இங்கே இருக்கேன்ல, எதுக்கு அழுகிற அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. நார்மல் வாய்ஸில் கேட்குறாங்க. அவங்க அவ்வளோதான், ஒரு நிமிஷம் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரியல. ஹார்ட் பீட்டில் அப்படி பயங்கரமாக ரைஸ் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஹக்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிக்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு வார்த்தை வரல. ஜங்குக்கு இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல, உன் புருஷன் இங்கே இருக்கேன், பொண்டாட்டி நீ அழுகக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு வந்து இங்கே வந்து அப்படியே சொல்கிறது உடம்புக்குள்ள அப்படி ரொம்ப நர்வஸாக ஃபீல் ஆகுது, வெக்கமாக வருது, ஒரு இது எப்படி சொல்கிறது அடி வயிற்றுக்குள்ள இருந்து என்னமோ பண்ணுது, பட்டர்ஃப்ளை ஃபீலிங்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணணும் பேசணும் ஒன்றுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இனியா பாண்டியன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய். அப்புறம் சாரி 2 நாள் வீடியோ போடாததுக்கு. நேற்று நான் ஆக்சுவலாக வீடியோ போடணும் தான், கொஞ்சம் தலைவலி வந்துடுச்சு, பாதியில் கட் பண்ணிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்ட முடியலன்னு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன், ஓகேவா? ப்ராமிஸ், பிங்கி ப்ராமிஸ், ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.